ஈசாயா 41:10 சொல்லுங்க அண்ணா. ஈசாயா 41:10 என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நான் வாசிக்கேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்படியா? பயப்படாத, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். நீ திகையாத, ஒரு காரியத்தை பார்த்து திகைச்சு நிற்காத. ஏன்னா நான் உன் தேவன், அந்த காரியத்தை என்னால் முடிக்க முடியும். நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவரோட நீதியின் வலக்கரத்தினால் நம்மளால தாங்குவாராம். அதனால் நமக்கு பயப்பட தேவையில்லை, திகைய தேவையில்லை, கலங்க தேவையில்லை, எந்த இதுவும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கேன்னுங்கிறாரு. நான் சொன்னதெல்லாம் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இன்னைக்கு சொல்கிறாரு. நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, ஒரு இதுவும் பண்ணிவிடாத. ஏன்னா நான் உன் கூட இருக்கேன். நான் உன் வாழ்க்கையை பார்த்துக்கிடுறேன். நான் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்துக்கிடுறேன். ஏன்னா நான் உன் தேவன். நான் உன்னை நல்லபடியாக பாதுகாப்பேன். எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாத மாதிரி பார்த்துக்கிடுவேன். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. காரியம் பயப்படுற மாதிரி வரும், கலங்குற மாதிரி வரும், திகைகிற மாதிரி வரும். எதுனாலும் அவர்கிட்ட போய் நில்லுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் அதுலேருந்து உங்களுக்கு சொல்யூஷன் தருவார். அதனால் அவர்கிட்டே போய் நில்லுங்க. இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு. இதே மாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியலை, அர்த்தம் புரியலை, கேள்விதில் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஜெபம் எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஆண்டவர் கிருபையில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ விடுறேன். ஆமென்.